வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 27ஆம் தேதி அமெரிக்காவிற்கு புறப்பட்டு செல்கிறார். அதற்கான அமைச்சரவை ஒப்புதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அமெரிக்காவில் இருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. நாங்கள் அமெரிக்காவிற்கு ஸ்டாலினை அழைக்கவில்லை, அவர் அப்படி கூறினால் அது மிக தவறு என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மாத இறுதியில்தான் அமெரிக்காவில் உள்ள கூகுள் நிறுவனத்தில் நாங்கள் உங்களது நிறுவனத்திற்கு வருகை தர உள்ளோம் என்றும் உங்களது நிறுவனம் எங்களது தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை தொடர்பு கொள்வதற்காகவும் நிறுவனங்களை முதலீடு செய்வதற்காகவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாங்கள் அமெரிக்காவிற்கு வர உள்ளதாகவும் அதற்கான அப்பாயின்மெண்ட் நீங்கள் தர வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பாக கேட்கப்பட்டிருந்தது. இவர்கள்தான் முன்வைத்திருக்கிறார்களே தவிர அமெரிக்கா ஒருபோதும் ஸ்டாலினை அழைக்கவில்லை என்பதை தெளிவாக கூறிவிட்டார்கள். சரி, இதில் தொழில்துறை அமைச்சர் கலந்து கொள்ளலாமே, எதற்காக முதல்வர் கலந்து கொள்கிறார்? ஏற்கனவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. கள்ளச்சாராயம், தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிக அளவில் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவிற்கு ஸ்டாலின் அவர்கள் எதற்காக செல்ல வேண்டும்? ஏற்கனவே சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் புதிய முதலீட்டாளர்களை ஈட்டுவதற்கு செல்கிறோம் என்று கூறிவிட்டு 6000 கோடி தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈட்டுவதற்கு நிறுவனம் தயாராக உள்ளது என்றும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இதுவரை எந்த ஒரு புதிய நிறுவனமும் ஜப்பானில் இருந்தோ சிங்கப்பூரில் இருந்தோ தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை தொடங்கவில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்வதற்கான மிக முக்கியமான காரணமே அவரது உடல்நிலை சரியில்லை. அவருக்கான மருத்துவத்தை பார்ப்பதற்காகத்தான். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படலாம், ஆனால் அது அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நிலைமை போல் இவருக்கும் வந்துவிடக்கூடாது. தொண்டர்கள் அடுத்த தலைவரை தேர்வு செய்துவிடக்கூடாது, அவர்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வெளிநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. நாங்கள் அமெரிக்காவிற்கு கூப்பிடவில்லை என்பதை தெளிவாக அமெரிக்கா நிறுவனங்கள் தெரிவித்துவிட்டது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.